சமையல் கூடம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். புது புது உணவுகளையும் உணவு குறிப்புகளையும் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சமையல் கூடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம செய்ய போகிற டிஷ்ஷு பருப்பு உருண்டை குழம்பு தாங்க. இது நார்மலான குழம்பு நம்ம எப்போதும் வைக்கிறது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் சிக்கன் குழம்பு டேஸ்ட்டில் நம்ம பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து ஒரு 100 கிராம் கடலைப்பருப்பு, 150 கிராம் துவரம் பருப்பு ரெண்டையும் நான் ஒரு 1 hour ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை வந்து தனித்தனியாக எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய் தேவையான அளவு தாளிக்கிறதுக்கு தேங்காய் பூ ஒரு 1/4 மூடி எடுத்து திருகி வச்சுருக்கேன். தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். உப்பு, அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். 3 பல்லு பூண்டு 2 நறுக்கி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு 3 பண்டு சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் மசாலா பார்த்தீங்க அப்படின்னா மல்லிப்பொடி வந்து 2 ஸ்பூனு, மிளகாய் பொடி 1 டீஸ்பூனு, கரம் மசாலா 1/2 டீஸ்பூனு, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூனு, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை 2 பிரியாணி இலை, சோம்பு 2 பட்டை எடுத்து வச்சுருக்கேன். வாங்க நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா கடலைப்பருப்பு துவரம்பருப்பு ரெண்டையும் நல்ல மிக்சியில் நம்ம வடை பதத்துக்கு அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக நம்ம பண்ணுற குழம்புல உருண்டை குழம்புல துவரம்பருப்பு வந்து கம்மியாகவும் கடலைப்பருப்பு ஜாஸ்தியாகவும் போடுவோம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு வந்து 150 கிராமும் கடலைப்பருப்பு 100 கிராமும் போட்டிருக்கேன். ஒரு 1 hour ரெண்டையும் நல்லா ஊற வச்சுக்கிட்டு இப்போது வடை பதத்துக்கு அரைச்சிக்குவோம். இப்போ நம்ம துவரம்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டையுமே வடை பதத்துக்கு அரைச்சி வச்சாச்சு. இதுலேருந்து ஒரு ஸ்பூன் மாவு மட்டும் எடுத்து இந்த மாதிரி குழம்பு கெட்டியாக வர்றதுக்காக இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நான் கரைச்சி வச்சுருக்கேன். வாங்க இப்போ ஃபஸ்ட்டு இதை தாளிச்சிடுவோம். இப்போ எண்ணெய் சட்டியை காய வச்சுட்டேன். எண்ணெய் சட்டி காஞ்சிருச்சு. நம்ம எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம பருப்பு வடை பருப்பு அதுக்கப்புறம் வெங்காயம் இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிடலாம். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம இப்போ ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சோம்பு போட்டுருவோம். அதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா சின்ன வெங்காயம், அதில் கொஞ்சமாக இப்போ வதக்கிக்குவோம். அதுக்கப்புறம் குழம்பு வைக்கும்போது மீதியை வதக்கிக்கலாம். இப்போ பொடி பொடியாக நறுக்கி வச்சுருந்த பூண்டு, இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பருப்பு மாவு இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம உப்பு சேர்த்துடலாம். அதுக்கு நம்ம திருவி வச்சிருந்த தேங்காய் பூவை போட்டுடலாம். இப்போ நம்ம உருகி வச்சிருக்க முருங்கைக்கீரையை நம்ம போட்டுடலாம். இப்போ முருங்கைக்கீரை எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நம்ம இந்த பதத்தில் இறக்கி சூட்டோட நம்ம உருண்டையை பிடிச்சி வச்சிடலாம். இப்போ நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த சூட்டோடு எடுத்து நல்லா வேகமாக உருண்டை பிடிச்சாதான் நல்லா செட் ஆகும், உதிராமல் இருக்கும் குழம்புல போடும்போது.
இந்த மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டிக்கலாம். இப்போ உருண்டை எல்லாம் பிடிச்சாச்சு. நம்ம வாங்க எப்படி குழம்பு வைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெய் சட்டி காஞ்சிருச்சு. நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம். பட்டை, சோம்பு, பிரியாணி எல்லாமே போட்டாச்சு. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். பூண்டு சின்னதாக ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாமே போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாய் பொடி நம்ம வந்து 1.5 டீஸ்பூன் தான் போடுறோம், கம்மியாக தான் போட போகிறோம். ஸோ அதனால நல்ல காரம் வர்றதுக்காக இந்த பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா 2 பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நார்மலாக 2 பச்சை மிளகாய் நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். நம்ம தேங்காய் பூவை வந்து அந்த உருண்டையோடய சேர்த்து நம்ம போட்டோம். அதனால தான் நான் தேங்காய் பாலாக ஊற்றுறேன். அதையும் தேங்காயாக அரைச்சி ஊற்றணும் அப்படின்னா ரொம்ப குழம்பு வந்து நல்லா இருக்காது, ஒரு மாதிரி ரொம்ப கெட்டியாக, அது நல்ல டேஸ்ட் இருக்காது. அதனால தான் பாலாக ஊற்றுறேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம எடுத்து வச்ச மசாலா எல்லாத்தையுமே அதில் போட்டுடலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. நம்மளுக்கு இப்போ தேவையான அளவு தண்ணி மட்டும் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக பருப்பு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா கரைச்சி, அந்த தண்ணியும் ஊற்றிடலாம். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு போடலாம். ஏற்கனவே அந்த உருண்டைகளுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து உப்பு போட்டுட்டோம். அதனால இப்போ கொஞ்சமாக உப்பு மட்டும் போட்டுக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம ஒரு கலரி விட்டுட்டு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ என்னென்னா குழம்பு கொஞ்சம் நல்லா வத்தட்டும். அதுக்கப்புறம் நம்ம உருண்டைனா எடுத்து போட்டுடலாம். இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. நல்லா தண்ணியும் நல்லா வத்திடுச்சு. நம்ம இப்போ உருண்டையெல்லாம் போட்டுக்கலாம். இப்போ உருண்டை எல்லாமே போட்டாச்சு. ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு அப்படியே நல்லா வேகட்டும். ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு நம்ம மெதுவாக உருண்டை எல்லாத்தையுமே மேலே கிளறி விடுவோம். இப்போ 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம லைட்டாக கிளறி விட்டுலாம். ஏன்னா அப்படி கலராமல் விட்டோம் அப்படின்னா கீழே வந்து அந்த உருண்டை எல்லாமே அடி பிடிச்சிரும்.
ஒரு 5 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் ஊற்றிட்டு ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து வச்சிருந்த தேங்காய் பாலை நம்ம ஊற்றிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் தான், நல்ல ஒரு கொதி வந்தோடனே இறக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ஒரு பருப்பு உருண்டை குழம்பு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஒரு சிக்கன் குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும். இதில் வந்து முருங்கைக்கீரை, சின்ன வெங்காயம், சோம்பு இது எல்லாமே நல்லா போட்டு வதக்கிட்டு நம்ம தனியாக உருண்டை பிடிச்சி அதில் வந்து குழம்புல போடுறோம். அதில் ரொம்ப உங்களுக்கு வித்தியாசமான டேஸ்ட் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நேயர்களே, இந்த டிஷ்ஷு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சமையல் கூடம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு டிஷ்ஷோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். மீண்டும் அடுத்த ஒரு உணவு செய்முறையோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.